ஒன் ஹே ஷாம் அப்படிங்கிற ஐடியில இருந்து இன்ஸ்டால ஒருத்தர் கேட்டிருக்காரு, குருநாதா பாஸ்டிங் ஓகே, நோய் டிசீஸ் இல்லாம ஜாலியா வாழணும், ஒரு லைஃப் ஹேக்கை கிஃப்ட் பண்ணுங்க குருநாதா. இவ்வளவுதாங்க ஹே ஷாம் ஐயா. கேளுங்க, இந்த ஒரே ஒரு லைஃப் ஹேக். நீங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போடலைங்க. சாப்பிடும் பொழுது கூட இந்த உணவு உள் சென்று இந்த உணவுங்கிற அனுபவத்தை அனுபவிக்கின்ற, இந்த அனுபவத்தை உணர்வது யாருன்னு ஆழ்ந்து பார்த்துக்கிட்டே சாப்பிடுங்க. இந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன், செல்போனை நோண்டிக்கிட்டே இல்ல டிவைஸை நோண்டிக்கிட்டே வேற எதுலயாவது அட்டென்ஷனை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே சாப்பிடுறதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரே ஒரு லைஃப் ஹேக்க பண்ணுங்க. டிசீஸே இல்லாத வாழ்க்கைக்கு வந்துருவீங்க. அவேர்னஸ் இல்லாம கொட்டி திணிக்கிறதுனாலதான் குவான்டிட்டி அதிகமா போறதும், நாக்குக்கு அடிமையாகிறதும், வயிற்றுக்கு தேவையில்லாதது கொடுமை விளைவிப்பது என்று தெரிந்தும் நாக்குக்கு ருசியாக இருக்கின்றது என்பதற்காக ஜங்க் ஃபுட்டை கொட்டி உடம்ப டஸ்ட்பின்னா மாத்துறது. இது எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியம் அமைப்பதற்கான ஒரு சின்ன லைஃப் ஹேக்குங்க. ஆழ்ந்த அவேர்னஸோட சாட்சியை சாட்சியாக பார்த்து கொண்டு சாப்பிடுங்கள்.